ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் போட்டு நண்டு குழம்பு வைக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். வீடியோவை பாருங்கள். அதுக்கு நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். க்ளீன் பண்ணி முருங்கைக்காய், நண்டு, அப்புறம் தாளிக்க வெந்தயம், வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, மல்லி, முருங்கைக்காய், புளி கரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் தேங்காயும் பெருஞ்சீரகமும் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தாளிக்கிறது சட்டியில் எண்ணெய் ஊற்றி வடகம், வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா தாளிச்சுக்கணும். அப்புறமேல வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். அதில் வெங்காயம் ஆட் பண்ணி பூண்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். வதங்கி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதங்கினா தான் உங்களுக்கு அந்த குழம்பு வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். நல்லா வதக்கிக்கிட்டு நண்டு குழம்பு வந்து சளிக்கு எல்லாத்துக்கும் நல்லது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து அதில் கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். இதை நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ அதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் வதங்குதோ குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை போட்டுட்டு இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு அது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் இதில் வந்து முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கணும். இந்த முருங்கைக்காய் போடுறதுனால குழம்பு, நண்டு குழம்பு வந்து நல்லா வாசனையாக சூப்பராக உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அது ஒரு இதாக ஸ்டைலாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அதில் வந்து குழம்பு மிளகாய் தூள், கலந்தத்தூள்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் வந்து இதில் ஒரு 3 டேபிள் நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்ட பிறகு உங்களுக்கு அப்புறம் இது புளி கரைசல் எடுத்து வச்சுருப்போம். அது வந்து ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளி எல்லாத்தையும் கரைச்சி தனியாக வச்சுக்கணும். அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் தண்ணியும் கலந்துக்கணும். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். நல்லா தண்ணி கலந்து கிளறி விட்டுக்கிட்டு அது கிளறி விட்டு நல்லா அது ஒரு கொதிக்கணும். கிளறி விட்ட பிறகு உங்களுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதில் வந்து இது உப்பு போட்டு லாஸ்ட்டாக உப்பு போட்டு திருப்பி ஒரு கலக்கணும். உப்பு, அப்புறம் மிளகு சீரகம் கொஞ்சம், நண்டு குழம்புனால மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி கொதிக்க வைக்கணும். ஒரு கொதித்து கொஞ்சம் வந்து கெட்டியாக ஆகும். நல்லா ஆன பிறகு அதை வந்து மூடி வச்சுக்கணும். அப்புறம் திறந்து இப்போ ஒரு கொதிக்குதா, அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம நண்டை ஆட் பண்ணுறோம். நண்டு ஆட் பண்ணும் போது இன்னும் அதுக்கு அடுத்தது தான் அந்த நண்டு குழம்பு வாசனையே வரும். அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் புளிக்குழம்பு மாதிரி தான் இருக்கும். நண்டை ஆட் பண்ணும் போது தான் நண்டு குழம்பு வரும். எல்லா நண்டையும் நம்ம அதில் போட்டுக்கிறோம். இதனால் கொஞ்சம் பெரிய நண்டாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன நண்டில் அவ்வளோதான் சதை இருக்காது. இதில் தான் நிறையா சதை எல்லாம் சூப்பராக இருக்கும். கலந்துட்டும் நீங்கள் வந்து மூடி வச்சுக்கணும். மூடி வச்சுட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கணும். நல்லா அப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி பரிமாறணும். செமையாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். அப்புறம் ஒரு தட்டில் சுட சுட சோறு, குழம்பு, அப்புறம் ஃப்ரை, நண்டு எல்லாம், முருங்கைக்காய் எல்லாம் வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் அது என்ன மாம்பழம் இருந்துச்சு. அதனால் மாம்பழமும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோன்னே செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக